வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜாக்லினுக்கு அன்ஷிதா வந்து ஒரு வார்னிங் குடுக்குறாங்க ரியான் மூலமா. அது என்ன அப்படின்றத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, கோவா கேங்குக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்லின பத்தி லைக் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியல அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஜெஃப்ரியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாக்லின் பண்ண விஷயத்தினால செம கடுப்பா இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அன்ஷிதாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேச சொல்லாத அப்படின்ற மாரி ரியான் கிட்ட வந்து சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து அப்பா மாதிரி நினைச்சேன் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படியெல்லாம் வந்து கேமுக்குள்ள பேசக்கூடாது அப்படின்றத போய் சொல்லு ஜாக்லின் கிட்ட அப்படின்ற மாதிரி ரயான் கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நீ பர்சனலா கனெக்ட் ஆயிட்ட அப்படின்னா நீ கேம் விளையாட முடியாது அப்படின்றத எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுவும் இது வந்து ரொம்ப ஒரு சப்ப மேட்டருக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லின் வந்து நீங்க அப்பா ஸ்தானத்தில் இருந்தீங்க நீங்க போய் இப்படி பண்றீங்களே அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சாரை வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த விஷயம் வந்து அவருக்கு வந்து பேடா போர்ட்ரேல் ஆயிடும் வெளியே. ஸோ தட் அவரோட இமேஜ் வந்து பாதிக்கும். அதனால தான் சொல்றேன் ரயான் ஜாக்லின் போய் சொல்லிடு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் தென் அவங்க வந்து ஜெஃப்ரியை பத்தி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. லைக் ஜெஃப்ரி கூட தான் எனக்கு தம்பி மாதிரி. பட் அவனுக்காக நான் வந்து எல்லார்ட்டையும் போய் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த நான் எப்போ பார்த்தாலும் அவங்க கூட வந்து ஒட்டிட்டு இருக்கேனா அப்படிலாம் கிடையாது. பாசம் வந்து மனசுக்குள்ள இருந்தால் போதும். இந்த கேமுக்கு வந்ததுக்கு அப்புறம் மனசுக்குள்ள இருந்தால் போதும். வெளியே வந்து நம்ம அதை காமிக்க தேவையில்லை இந்த கேம்ல. அதை வச்சு கேமும் விளையாட தேவையில்லை அப்படின்றத வந்து அன்ஷிதா தெளிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. ரேயான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அண்ணா ஆல்ரெடி நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமே சௌந்தர்யாவும் ஜாக்லின்ட்ட பேசினாங்க. ரேயானும் ஜாக்லின்ட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் ரஞ்சித் சாரும் கூட்டு போய் தனியாக பேசினாரு ஜாக்லினை. அதுக்கப்புறம் ஜெஃப்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக உட்காந்து பேசுகிறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா செம கடுப்பாயிருவார். ஸோ என்னால் தானே பிரச்சனை. இப்போ எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ணாதீங்க. எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து ஹர்ட் ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அது தேவை கிடையாது. அண்ட் தென் யாரோட தைரியலையும் நான் இங்கே இருக்க தேவையில்லை அப்படின்ற ஒரு ஃபைட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லின் அண்ட் தென் ஜெஃப்ரிக்கு நடக்கும். அதனால ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருப்பாரு. அதை வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அன்ஷிதா வந்து எவ்வளோ கிளாரிட்டியாக இந்த கேமை வந்து லைக் அணுகுறாங்க அப்படின்றது இது மூலமாக தெரியுது. ஸோ அண்ணன் தங்கச்சி தம்பி அக்கா அப்பா அப்படின்ற உறவே வந்து இந்த கேமுக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படின்றத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அன்ஷிதாவுக்கு நீங்கள் ஓட் பண்ணுவீங்களா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ். பை.